Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோங்க. நம்ம போடுற வெங்காய வடைவே கொஞ்சம் ஹெல்தியா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி பண்ண போறோம். இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வடை பண்றதுக்கு நம்ம முதல்ல 1 கப் போல துருவன முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து 1/2 கப் போல நம்ம துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் போல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் சரி முட்டைக்கோஸும் சரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் 1 கப் போல சேர்த்தாச்சு. இதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் துருவன இஞ்சி கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்க்கும்போது நல்லா டைஜஷன் பண்ணும், அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பைண்டிங்காக 1 கப் போல கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் போல், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடவே சீரகத்தை வந்து நல்லா கசக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேங்க. 1 ஸ்பூன் போல் சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர் வந்து நம்மளோட வடைக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாமே நல்லா உதிர்ந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஆயிரும். அதுவும் இல்லாமல் கேரட்லேயே வந்து தண்ணி விடலைங்க, அந்த தண்ணிலே வந்து கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கேரட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெசரியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து வடை வந்து நல்லா கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா மணிக்கோலம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே தமிழ் கதை உலகம் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம நல்லா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பாலாக உருட்டிட்டு ஒரு விரல்கிட்ட நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளோட வடை வந்து நல்லா ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும். நம்ம உருட்டி போடுறதால இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி போட்டோம்னா நமக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும். அதனால இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி போட்டுக்கோங்க. டீ அந்த சைடு போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு நீங்கள் டக்குன்னு இந்த வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரொம்ப குயிக்கான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுறலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா கலரே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. திருப்பி விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரியே பிடிச்சிருந்தேன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.